இன்றைய எபிசோடில் சனியன் அவனது வீட்டிற்கு கிளம்பி வருகிறான். மறுபக்கம் சவுந்தரபாண்டி சனியன் வீட்டிற்கு வந்து அவன் பொண்டாட்டியிடம் என்ன விஷயம் என்று கேட்க பசியில் இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? உலை கொதிக்குது உட்காருங்க என்று உட்கார வைத்து ஐஸ்கிரீமை கொண்டு வந்து சாப்பிடக் கொடுக்கிறாள். சவுந்தரபாண்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்க சனியன் வீட்டிற்கு வர சவுந்தரபாண்டி காரை பார்த்து பாரில் வெட்டுக்கிளி பேசியது உண்மைதான் என்று நம்புகிறான். ஜன்னல் வழியாக உள்ளே பார்க்க அப்போது சனியனின் மனைவி சவுந்தரபாண்டி மீது ஐஸ்கிரீம் கொட்டிவிட அதை தனது புடவையால் துடைத்துவிட சனியன் இன்னும் அதிர்ச்சி அடைகிறான். உடனே வீட்டிற்குள் நுழைந்து இதனை வருஷமாக உங்களை நம்பியிருந்த எனக்கே இப்படி துரோகம் பண்றீங்க என்று கோபப்படுகிறான். நல்லவள் சூடாமணியை கெட்டவளாக்கிட்டீங்க என்று சொல்ல சவுந்தரபாண்டி, ஆமாம், சூடாமணி உத்தமிதான், அவ மேல பழிய போட்டு நான் ஜெயிலுக்கு அனுப்பினேன், அதுக்கு என்ன இப்போ என்று சொல்கிறான். மேலும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருந்தா நீயும் நானும் ஜெயிலுக்குத்தான் போகணும் என்று சொல்ல சண்முகம், அதான் மாட்டிக்கிட்டீங்களே என்று கைத்தட்டியபடி உள்ளே என்ட்ரி கொடுக்க சவுந்தரபாண்டி ஷாக் ஆகிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய சந்தியாராகம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.